Hi everyone, welcome back to my channel Nosey's Handwork. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இந்த க்யூட்டான பேக்பேக் காயின் பவுச் கீச்செயின் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நமக்கு பார்க்கும்போது அப்படியே ஒரு மினி பேக்பேக் மாதிரியே இருக்கும். ரொம்பவே ஒரு க்யூட்டாக யூனிக்கான ஒரு கீச்செயின் தான், ப்ளஸ் யூஸ்ஃபுல்லான கீச்செயின் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் காயின்ஸ் மட்டும் இல்லை, உங்கள் ஏர்பாட் பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ருப்பீஸ் நோட்ஸ் அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஹேண்ட்பேக் சாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரிங் பேக்ஸ் பண்ணுவாங்களே, அது மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் செக்யூர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பீட்ஸ் பட்டன் வந்து யூனிக்காக வச்சுருக்குறோம். ஸோ இந்த கீச்செயின் பாருங்கள், இது வந்து சில்வர் கீச்செயின், ஒயிட் அண்ட் ஒயிட் பீட், அப்புறம் மேட்சிங்காக வந்து சில்வர் கீச்செயின் வச்சுருக்குறோம். பேக் சைடும் பேக்பேக்கோட லூப் வந்து பாருங்கள் ஒயிட் கலர் வச்சுருக்குறோம். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், எல்லாமே ஒரு கோல்டு தீமாக இருக்கும். இந்த கோல்டன் கலர், எல்லோ. ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து கோல்டன் கலர் கீச்செயின் ரிங். பேக்குமே வந்து பேக் சைட்லேயும் ஸ்ட்ரிங்கோட அதே ஸ்ட்ராப்பும் அதே கலர். ஸோ இது வந்து ஒரு என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ரஃபான் அப்படின்றவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் எனக்கு இது மாதிரி பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து வாங்கிக்கிறேன்னு. ஸோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இதே கீச்செயின் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் பிங்க் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கேட்லாகில் வந்து நான் கீச்செயின்ஸ் வந்து நான் வந்து என்னோடய கேட்லாகில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 290 ருபீஸ் ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ் வரும். நீங்கள் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எந்த கலர்ஸ்லனாலும் நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் உங்களுக்கு பண்ணி கஸ்டமைஸாக தருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட இந்த 2 பீஸ் அவைலபிளாக இருக்குது, 2 கலர் காம்பினேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் காம்போ, அதுக்கப்புறம் க்ரீன் அண்ட் எல்லோ, இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணும் போது நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் காமிக்கிறேன். நீங்கள் என்ன கலர்ஸ் சொல்கிறீங்களோ அந்த கலர் காம்பினேஷன்ஸில் வந்து நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது மட்டும் இல்லை, நிறையா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து நான் சேல் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கத ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நான் 2 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் யான் எடுத்துக்கலாம். கீச்செயின்ஸ் அமிகுருமிக்கு வந்து நீங்கள் காட்டன் யான் எடுத்துட்டால் நமக்கு வந்து நூல் வந்து இப்படி வெளியே வராமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுற யான் வந்து சம்மர் லவ் 100% காட்டன் யான், ஃபைன் 2. ஓகே, பிரதன் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸில் வாங்கினது. நீங்கள் எந்த உள்ளன் நூல்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நூல் பெருசாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் பெருசாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப பெருசாக இருக்காது, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ஹூக் சைஸ் 3.5 mm ஹூக் சைஸ். நெக்ஸ்ட் சிசர்ஸ், யான் நீடில், ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா ஒரு பீஸ் ஆஃப் யானை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீச்செயின் ரிங் அண்ட் ஜம்ப் ரிங், கீச்செயினாக யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்தீங்கன்னா பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டாலே போதும், நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே க்ராச்செட்டிங்கில் மேக்ஸிமம் பண்ணிடலாம். ஓகே, மேஜிக் ரிங், செயின் 1. ஸோ இந்த ரிங்குள்ளே நம்ம 8 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். இந்த ரிங்குள்ளே 8 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு செயினில் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரவுண்டில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ரவுண்ட் 1ஓட எண்டில் நமக்கு 8 செயின்ஸ் இருக்கும். நேராக ஃபஸ்ட்டு செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள்.
யானை கிராப் பண்ணி இப்போ நம்ம ரவுண்ட் 2 இந்த ஒவ்வொரு செயின்லேயுமே நம்ம 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இனிமேல் நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணணும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நமக்கு வந்து குழப்பாது. இப்போ ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில், நோ ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதே செயினில் நெக்ஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஒவ்வொரு செயின்ஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அப்போது 8 × 2 16 செயின்ஸ் நமக்கு ரவுண்ட் 2ல் இருக்கும். ஸோ 1 2 பண்ணிட்டேன், 3 4 5 சேம் இதில் அகெயின் 1 more டைம் சிங்கிள் க்ரோஷே, 6 7 8. நீங்கள் கவுண்டிங் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரும். 13 sorry 11 12 13 14 15 16. ஓகே, ரவுண்ட் 2ல் வந்து 16 செயின்ஸ் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டோட எண்ணில் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டால் ஓகே, உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும், குழப்பாது. 1 2 3 இந்த வியை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, 16. இப்போ நம்ம ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் 3 ஃபஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா ஒரு பீஸ் ஆஃப் யானை வந்து இந்த மாதிரி இப்படி எடுத்துகிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு செயின்குள்ளே இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இது தவிர எனி கலர் பீஸ் ஆஃப் யான் இப்படி கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு கூட ஹைட் வேண்டாம், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் யான். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2. ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. இதே தான் நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம் 8 டைம்ஸ். 1 டைம் பண்ணிட்டோம், செகண்ட் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இதில் 8 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. தேர்ட் டைம் ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட் இதில் 8th டைம் பண்ணுறோம். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட் செயினில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 அப்புறம் 2. ஓகே, ரவுண்ட் 3யோட எண்டில் இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 4 ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. தேர்ட் செயினில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2. ஓகே, ஸோ 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ரவுண்ட் 4 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் டைம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2. தேர்ட் டைம் பண்ணி காமிக்கிறேன். 3 ஸ்டிச்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 8 டைம்ஸ் டோட்டலாக நீங்கள் பண்ணணும். நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு எண்டில் வந்து லாஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டாக ரவுண்ட் 4ல் பாருங்கள், லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் வந்து லெஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே.
லாஸ்ட்டாக தேர்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீஸ் ரவுண்ட். இனிமேல் நம்ம பண்ண போகிற ரவுண்டெல்லாம் ரொம்ப ஈஸி, ஆனால் கண்டிப்பாக ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 17 வரைக்கும். ஓகே, ரவுண்ட் 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 ஒரு 13 ரவுண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் crochet பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச், இப்போ ரவுண்ட் 4ஓட எண்டில் 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 5 ஒரு சிங்கிள் crochet பண்ணிவிட்டு எப்போவுமே ஸ்டிச் மார்க்கர் வச்சுருங்க. நோ ஸ்லிப் ஸ்டிச். நேராக நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே போகணும். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டைம் சிங்கிள் crochet. நான் ரவுண்ட் 5 பண்ணிகிட்ருக்கிறேன். ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 17 வரைக்கும் உங்களுக்கு 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். நோ இன்க்ரீசஸ், நோ ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ரவுண்ட் 5ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 32. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 32 இருக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், இது 5th ரவுண்ட். ரவுண்ட் 17 வரைக்கும் நான் இதே தான் ரிப்பீட் பண்ணுவேன். நான் ரவுண்ட் 17ல் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 17ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 31 32. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஹோல்ஸ் வந்து பண்ண போகிறோம். ரவுண்ட் 18 ஃபர்ஸ்ட் செயினில் 1 டைம், ரவுண்ட் 18 ஃபஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் டூ செயின்ஸ்லையுமே ஒன் டைம் சிங்கிள் crochet 1. நெக்ஸ்ட் செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் crochet. ஸோ ஃபஸ்ட்டு 3 செயின்ஸில் ஒன் டைம் சிங்கிள் crochet பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, செயின் 1 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 செயின்ஸில் ஒன் டைம் சிங்கிள் crochet. ஓகே, இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இதை தான் கண்டினியூ பண்ணுவோம். இந்த பேட்டர்ன் 1 2 3 செயின் 1 போடுங்க. இங்கே செயின் 1 போட்டனால இங்கே இருக்கிற செயின் 1 நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஸ்கிப் பண்ண அடுத்த நெக்ஸ்ட்டு 3 செயின்ஸில் ஒன் டைம் சிங்கிள் crochet. ஓகே, செயின் 1 ஸ்கிப் நெக்ஸ்ட் செயின், அதுக்கு அடுத்து 1 2 3 ஒவ்வொன்றிலையும் ஒன் டைம் சிங்கிள் crochet 2 3. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக செயின் 1 ஸ்கிப் 1 செயின், நெக்ஸ்ட்டு 3 செயின்ஸில் ஒன் டைம் சிங்கிள் crochet. ஓகே, லாஸ்ட்டாக முடியும் போது இப்படி செயின் 1 போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணுங்கள். அப்படி தான் நமக்கு எண்ட் ஆகும். 32 செயின்ஸ்னால் செயின் 1 இந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பேக்கோட லாஸ்ட் ரவுண்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட் ரோ முந்தின ரோ ரவுண்ட் 19 ஒவ்வொரு செயின்லேயும் ஒன் டைம் சிங்கிள் crochet. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ரவுண்ட் 19 1 சிங்கிள் crochet பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் crochet 1 2 3. செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயுமே ஒரு டைம் சிங்கிள் crochet. ஸோ டோட்டலாக 32 சிங்கிள் crochet அப்படியே மெயின்டைன் ஆகணும். 1 2 3. அதுக்கப்புறம் இந்த செயின் 1லையும் ஒரு சிங்கிள் crochet. இப்படியே நீங்கள் கவுண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா 32 சிங்கிள் crochet உங்களுக்கு வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு எண்டில் வந்து காமிக்கிறேன். ரவுண்ட் 19 எண்ட் வந்தாச்சு. 31 32 வந்து இந்த செயின் ஸ்பேஸில் 32 பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளோட லாஸ்ட் ரோ இந்த பேக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ்லேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஸ்லிப் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மெயின் பார்ட்டோட லாஸ்ட் ரோ. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ டோட்டல் 32 ஸ்லிப் ஸ்டிச்சஸ். கண்டினியூ பண்ணுங்கள். லாஸ்ட் எண்ட் வந்தாச்சு. 30 31 32. ஓகே,
ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யானை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேக்கோட ஃப்ளாப் வந்து பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மெயின் பார்ட்டில் பண்ணோம் பார்த்தீங்களா, 1, 2, 3 ரோஸ். அதே 3 ரோஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அதை தான் நான் பண்ணியிருக்கிறேன். மேஜிக் ரிங் ரவுண்ட் 1ல 8 சிங்கிள் க்ரூஷே, ரவுண்ட் 2ல வந்து 16 சிங்கிள் க்ரூஷே, ரவுண்ட் 3ல வந்து 24 சிங்கிள் க்ரூஷே. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் 4 பண்ண போகிறோம். ஓகே, ரவுண்ட் 4ல வந்து ஃபர்ஸ்ட் 6 ஸ்டிச்சஸ் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. okay, first 6 stitches slip stitch. Next stitchல 1 time single crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்லயும் 1 time single crochet, third stitchல 2 times single crochet. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, இதே 2 times மட்டும் ரிப்பீட் பண்ணும். எதனா 1 time single crochet, 1 time single crochet, 2 times single crochet மட்டும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் டைம் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet, தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் crochet. ஓகே, ஒன் மோர் டைம், லாஸ்ட்டாக தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணோம். 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet, தேர்ட் டைம் 2 டைம் சிங்கிள் crochet. 1, 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, பட்டன் ஹோலுக்காக செயின் 5, 1, 2, 3, 4, 5. இப்போ நெக்ஸ்ட் இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet, 2 டைம் சிங்கிள் crochet, 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள், அதுக்கு அடுத்த ஸ்டிச்லையும் 1 டைம் சிங்கிள், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. Again 1 time single, second time 1 time single, 2 times single. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரவுண்ட் 3 24 ஸ்டிச்சஸ் முடிச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் 3 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நமக்கு லெஃப்டாக இருக்கும். தேர்ட் டைமும் நம்ம இது ரிப்பீட் பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள், 1 டைம் சிங்கிள், இங்கே வந்து 2 டைம்ஸ் சேம் ஸ்டிச்சில் சிங்கிள் crochet. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு 6 செயின்ஸில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 தான் நம்ம வந்து இங்கே அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஃப்ரண்ட் சைட் நம்ம இப்படி வச்சுக்கிறணும். ஏன்னா இங்கே அட்டாச் பண்ணால் நம்ம பேக்கை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு பேக் சைட் போயிடும். ஸோ நமக்கு எங்கே அட்டாச் பண்ணுமோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். ஓகே, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டாக வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கடைசியில் வந்து நம்ம எண்ட் பண்ணியிருப்போம். இந்த ரவுண்ட் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி எண்ட் பண்ணியிருப்போம். இந்த ரவுண்ட்லேருந்து பேக் சைடு வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகே, 6 இது வந்து கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, 6 வரைக்கும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச். இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்க நம்ம லாஸ்ட் ஸ்டிச் இருக்குல்ல, இங்கே வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம பண்ண நெக்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். இதையும் கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், செகண்ட் டைம், தேர்ட் இந்த ஸ்லிப் ஸ்டிச்,
இங்கே தேர்ட் ஸ்லிப் ஸ்டிச், லாஸ்ட்டாக சிக்ஸ்த்து ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நெக்ஸ்ட் மெயின் ஸ்லிப் ஸ்டிச்சில் மெயின் இதில் நெக்ஸ்ட்டு செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு வாட்டி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறதில்ல. நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேண்டில் மாதிரி சின்னதாக பேக் பேக்குக்கு பண்ண போகிறோம். ஸோ ஹேண்டில் ஆஃப் த பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னா, செயின் 8 1 2 3 4 5 6 7 8 இப்படி ஒர்க்கை டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு நேராக இந்த லாஸ்ட்டாக நாட் போட்டிருக்கோம்ல இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அகெயின் ஒர்க்கை டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒர்க்கை நூல் வந்து முன்னாடி வர மாதிரி டேர்ன் பண்ணாதீங்க. இந்த ஒர்க் வந்து நூல் பின்னாடி இருக்க மாதிரி டேர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செயின் 8 ஸ்பேஸில் 8 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டில். 1 2 3 4 5 6 7 8 செயின் 8 ஸ்பேஸில் 8 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு இந்த சைடு எண்டில் வந்து நம்ம அகெயின் மெயின் இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போது நம்ம யானை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா யான்ஸையுமே நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் ஷேப் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரிங் போட்டோன்னா நமக்கு அழகாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரைடட் ஸ்ட்ரிங் வந்து பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான். 10 இன்ச்சில் வந்து நான் 3 நூல் எடுத்திருக்கேன். ஓகேவா, 10 இன்ச்சஸ். இந்த ஹைட்டு தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து எந்த ஹைட்னாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஹேர் பின்னுவோம் பார்த்தீங்களா, பிரைட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இன்னும் என்னென்னா, நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டு செயின்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 50 to 80 செயின்ஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கப்பு வேணால் வச்சுக்கோங்க. இந்த கப்பை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம நார்மலாக பின்னுற மாதிரி பின்னிக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்மளோட பேக்கில் போட்ட பிறகு நமக்கு பேக் நல்லாவே வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, இது சிங்கிள் குரோஷே. இதுதான் வந்து நம்மளோட செயின். அந்த செயின்குள்ளே அந்த ஹோல்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹோல்குள்ளே வெளியே எடுங்க. இங்கே இருக்குது நெக்ஸ்ட் ஹோல்.
நெக்ஸ்ட் இங்கே இருக்குது ஹோல், இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. பாருங்கள், நமக்கு அழகாக இந்த பேக் ஷேப் வந்துருச்சு பார்த்தீங்களா, பேக் பேக்கோட ஷேப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேக் ஸ்ட்ராப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ டைப் பண்ணலனாலுமே இப்படி இழுத்துட்டு இப்படி நம்ம ஃப்ரீயாக கூட விட்டுக்கலாம் பேக் பேக்கை. பேக் ஸ்ட்ராப்ஸ்க்கு வந்து ஸ்லிப் நாட், இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க, செயின் 13 போட்டுக்கோங்க. ஓகே, செயின் 13, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, செயின் 13. ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன் டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ 12 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4, அப்படியே எண்டு வரைக்கும் சிங்கிள் க்ரூஷே. 11 12. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒர்க் அப்படியே டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிகினிங் ஸ்டிச்சிலேருந்து சேம் 12 1 2 லாஸ்ட் ஸ்டிச் ட்விஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம செயின் 1 போட்டு லாங் டெயில் வந்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லிப் நாட் போடும் போது இங்கே கொஞ்சம் லாங் டெயில் விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம 2 பக்கமுமே நம்ம தைக்க போகிறதுனால. இதுதான் நம்மளோட பேக் ஸ்ட்ராப், பேக் பேக்கோட ஸ்ட்ராப். இங்கே வந்து நம்ம இப்படி அட்டாச் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம ஒன்றும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ரெண்டையும் இப்படி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஹைட் பண்ணிடுங்க. இதுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 ஸ்ட்ராப்ஸ் வந்து பேக் ஸ்ட்ராப்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரே ஒரு பட்டன் மட்டும் பண்ண போகிறோம். மெட்டீரியல்ஸ் நீடடில் வந்து சொல்லலை. ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் பட்டன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன உட்டன் பட்டன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த கோல்டன் பீட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து நம்மளோட பேகை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து நம்ம பேகை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல நமக்கு கிடச்சிரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த ரோ. ஸோ மேலேருந்து 1 2 3 4 5 6 7 8 ரோ கிட்ட வருது. இதே பிளேஸில் வச்சுட்டு சேமாக பேக் கலர் யான் எடுத்துக்கோங்க. பேக் பண்ணாதே யான் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஈக்குவலாக இழுத்து விட்டுட்டோன்னா நமக்கு பேக் ஷேப்பும் கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்மளோட பட்டன் வந்து இப்படி மூடிடலாம் நம்மளோட பேக்கை.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான, க்யூட்டான பேக் பேக் கீ செயின் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு க்ராச்செட் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வந்து வேணும்னா பர்சனலைஸ்டா நான் பண்ணி தருவேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை பை.